வெல்கம் டு 2 மினிட்ஸ் யோகா சேனல். இன்றைக்கி வந்து தீபாவளிக்கு வந்து மைசூர் பாக் செய்யலான்னு நம்ம ஆரம்பிக்கிறோம். அதுக்கு தேவையான பொருள் கடலை மாவு, ரீஃபைண்ட் ஆயில், சுகர் அண்ட் கீ. சரிங்களா? இந்த கிண்ணம் வந்து இப்போ நம்ம எடுத்துருக்கோம். இந்த மாதிரி கிண்ணம் வந்து நீங்கள் இந்த கிண்ணமோ இதுக்கு இதே அளவு எந்த அளவு எடுத்தாலும் பரவாயில்ல. எடுக்கிறது ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திங்கன்னா 1.5 கப் சுகர் வேணும். அதே கப் அளவுக்கு 1.5 மடங்கு சுகர் வேணும், 1.5 டைம்ஸ் வேணும் அந்த இதுக்கு பாகு காய்ச்சலுக்கு. அதே மாதிரி இந்த கிண்ணம் நம்ம என்ன கடலை எடுக்கணுமோ அதே அளவுக்கு ஒரு கப்பு நெய். நம்ம இந்த ஒரு கிண்ணம் எடுக்க முடியாது, ஒரு கப்பு கடலை மாவு, அதுக்கு ஈக்குவலாக ஒரு கப்பு நெய் போட்டு 1/2 கப் வந்து ரீஃபைண்ட் ஆயில் போட்டுக்கலாம். இல்லை 1.5 கப்பு நெய் போட்டுக்கலாம். நமக்கு எப்படி வேணும் பண்ணிக்கலாம், நம்ம சௌகரியம் தான். இந்த 4 தான் மெயினாக வேணும். இதைத்தான் எல்லா யூடியூப் சொல்கிறாங்க. நம்மளும் இப்போ ட்ரை பண்ணி ஆரம்பிக்கிறோம். பார்ப்போம் எப்படி வருது, வாங்க பண்ணி பார்ப்போம். அக்கா ரெடிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாங்களா? சீவரி வச்சிட்டிங்களா ஜல்லடை? ஓகே, வெரி குட். இப்போ கடலை மாவு ஃபில் பண்ணுங்கள். கடலை மாவு போட்டிட்டாங்க ஜல்லடையில். இப்போ ஜலிக்கிறோம். அதை நல்லா சீவ் பண்ணுங்கள். கடலை மாவுனால ஜலிச்சிடணும். அப்போ தான் கட்டில் ரிமூவ் ஆயிரும். இன்னும் பெர்ஃபெக்டாக வரணும் நீங்கள் கடலை பருப்பு அரைச்சி கூட வச்சுக்கலாம். அதில் வந்து எந்த இது இருக்காது. பட் நாங்கள் கடலை மாவு தான் வாங்கியிருக்கோம், கடையில் வாங்கினது. நம்ம பெர்ஃபெக்டாக வரணும் கடலை பருப்பு அரைச்சோம்னா நமக்கு ஒரிஜினல் கடலை மாவு கிடச்சிரும். ஓகே, இப்போ ஜலிச்சிட்டாங்க. இப்போ இந்த கப்புக்கு வந்து நம்ம மெஷர் பண்ணணும். இப்போ அந்த கப்புக்கு ஒரு கப்புக்கு நெய் எடுக்கிறோம். நம்ம எடுத்த மாவு கலவா நெய் எடுத்தாச்சு. நெய் எடுத்து இந்த பேனில் மாற்றிக்கலாம். இப்போ அதில் 1/2 வந்து ரீஃபைண்ட் ஆயில் எடுப்போம். அதில் 1/2க்கு ரீஃபைண்ட் ஆயில். ஓகே, போதும். இப்போ வந்து ஒன்றா ஊற்றி உரிக்கிடுவோம் ரெண்டையும். அடுப்பு ஆன் பண்ணி விட்டு மெல்ட் பண்ணுறோம் ரெண்டையும். இப்போ இந்த நெய்யை ஊற்றியாச்சு. நெய் வந்து இந்த அளந்து வச்சுருக்க முடியும் ஒரு கப்பு கடலை மாவு. இதில் இப்போ மிக்ஸ் பண்ணலாம். 2 கரண்டி ஊற்றிக்குவோம், நிப்பாட்டிக்குவோம், மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இருக்கனால இன்னொரு கரண்டி ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சா? ஓகே, இப்போ இதை அப்படியே ஓரம் வச்சிடலாம். ஓகேல? ஓகே, இதை ஓரம் வச்சிடலாம். இப்போ 1.5 கப் சுகர் சேர்த்திக்கலாம். ஓகே, இப்போ அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றக்கூடாது, அளவு ஊற்றினா போதும். ஓகே, இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து 1 நிமிஷம் வச்சா போதும். நல்லா வருது இல்லையா? ஏன்னா கம்பி பதம் பார்க்கல, சரியா? பழகிறதுனால நம்ம கம்பி பதம் பார்க்கல. இதில் 1 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் 1 நிமிஷம் ஆனாலும் நிப்பாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி கலக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அப்படி ஊற்றிடலாம். ஆமாம், ஸ்லோவாக தான் வச்சுருக்கு, சிம்மில் தானே இருக்குது. அப்படி கிண்டி எல்லாம் ஊற்றிடணும். இதை காலி பண்ணக்கூடா, கொஞ்சம் கெட்டிய வரைக்கும் கலந்து விட்டு இருக்கணும். அதாவது இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஃப்ளேம் வந்து ஸ்லோவில் தான் இருக்குது. லோவில்? ஆமாம், சிம்மில் தான் இருக்கணும். ஓகே, வலை இப்போ இன்னொரு கல் நெய் ஊற்றிக்கலாமா? ஓகே, கெட்டி ஆகிட்டே வருதுல்ல? அல்வா பார்த்துக்கு வரணும். கெட்டியாக இருக்கு. இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இந்த உருண்டை திரண்டு வருதுல்ல? இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் எடுத்து காட்டுங்க. நல்லா கெட்டியாக இருக்குது. காட்டுங்க, இன்னொரு டைம் காட்டுங்க.
ஓகே இப்போ அப்படியே பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பிளேட் வந்து இப்போ கீதர் வச்சுருக்கோம். பட்டர் சீட் தேவைப்பட போட்டுக்கலாம். ஓகே இப்போ அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அப்படியே ரிலாக்ஸாக விட்டுற வேண்டியது அப்படியே ஃப்ரீயாக. அது வாட்டுங்க ஆறட்டும். ஒரு 5 to 6 ஹவர்ஸ் போதும். நாங்களே இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆமாம், ஒரு 5 to 6 ஹவர்ஸ் விட்டு பார்ப்போம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கலாம். ஓகே, டைம் பார்த்துக்கோங்க. டைம் பார்த்துச்சு 6 hours. கட் பண்ணி வருதான் பாரு. வந்துச்சா? ஃபஸ்ட்டு ஓரத்தில் எடுத்துரு. எப்படி அது எடுத்துக்காமியா? நம்மளால பண்ணிட்டோம். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே, நாங்கள் செஞ்சு பார்த்துட்டோம், சாப்பிட்டு பார்த்துட்டோம். டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. வீட்டிலே நம்மளே அழகாக மைசூர் செய்யலாம். சாப்பிடலாம்.10 பொறுமையாக செய்யணும். ஒரு 10 20 நிமிஷம் தான் செஞ்சிடலாம். சூப்பராக இருக்குது. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி தீபாவளி.